வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு. ലോകത്തിലെ ഏറ്റവും ബെസ്റ്റായ യൂണിവേഴ്സിറ്റികളില് KTHM ഒന്നാണ്. എവിടെ ഉണ്ടെന്നറിയോ? സ്വീഡനിലാണ്. ആ സ്വീഡനില് നമ്മളുടെ ചെക്കൻ, നമ്മുടെ ഏട്ടൻ, one of the best students from Tamil Nadu is Muthukumar. Our Muthukumar has finished MS in chemistry engineering. நான் படிப்பு பச்சுக்கிறாருங்க. நமக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? என்ன சார் என்ன பச்சுக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க சார். நமக்கு இதெல்லாம் கிளியரா வராது சார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்வீடன் நாட்டோட ஸ்டாக்ஹோம் நகர்லேருந்து பேசுகிறேன். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் என்கிற சிறு ஊர்லேருந்து இங்கே ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் உலகத்தோட தலை சிறந்த பொறியியல் கல்லூரி ஒன்றான KTH ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முதுநிலை பொறியியல் வேதி பொறியியல் படிச்சிருக்கேன். ஆமா, எங்கிருந்து சார் போனீங்க? ஒன்னும் புரியலையே. சங்கரங்கோயில் ஒரு தடவை வந்திருக்க சார். ஒரு தடவை வந்து அங்க இருக்க அந்த கழுக்கு பிள்ளை இருக்கு இல்லைங்க, அங்கெல்லாம் வந்து பாத்துருக்கிறேன். அவத்தால இருந்துதான் அண்ணன் ஸ்வீடன் போயிருக்கிறாங்க. என்னத்துக்கு? படிக்கிறதுக்காக. ஆக்சுவலா அண்ணனோட பரம்பரை இருக்குல்லங்க, பரம்பரை அதெல்லாம் வேத இதிகாசங்களில் கற்றுத்தே. சேட்டா நீங்களை எப்படிக்க படிச்சு ஒன்னும் പറയാൻ പറ്റുമോ? இன்றைக்கு இங்கே கல்லூரியினுடைய பட்டமளிப்பு தான் நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. தமிழ் வழியில் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் வேப்ப மரத்தடியில் படித்த நான் அரசினுடைய பல நலத்திட்டங்கள், குறிப்பாக இலவச மிதிவண்டி, இலவச மடிக்கணினி, அரசினுடைய உதவித்தொகை, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்பதற்கான இடம், அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் உதவித்தொகை, இதுபோல் பல உதவித்தொகைகள் மூலமாக நலத்திட்டங்கள் மூலமாக பொறியியல் கல்வியை இந்தியாவில் முடித்து 5 ஆண்டுகள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து 2023ஆம் ஆண்டு ஸ்வீடனிலிருந்து முதுநிலை பொறியியல் படிப்பில் சேர்ந்து இன்று இந்த பட்டத்தை பெற்றுள்ளேன். ഓ ചേട്ടാ, നമ്മുടെ ഗവൺമെന്റ് എയ്ഡഡ് സ്കൂളിലാണോ? അടിപൊളി ഏട്ടാ, അടിപൊളി. ഇത് എന്തിനാ കാണിക്കണെന്ന് വെച്ചാ ഇതുപോലത്തെ ഒരു വീഡിയോ ഹിന്ദിയിലോ മലയാളത്തിലോ അല്ല വേറെ ഏതെങ്കിലും ലാംഗ്വേജിലോ വന്നിട്ടുണ്ടാന്ന് ഒന്ന് നിങ്ങൾ നോക്കണം. ഇത് തമിഴിൽ മാത്രം വരുന്ന വീഡിയോ ആണ്. അതെന്താ കാരണം എന്ന് നിങ്ങൾ എന്നോട് ചോദിക്കാം. ഇത് ഞാൻ പറഞ്ഞാ ശരിയാവില്ല. ചേട്ടൻ തന്നെ പറയട്ടെ, ഞാൻ എന്തിനു വെറുതെ ബുദ്ധിമുട്ടിന്. இந்த நேரத்தில் இது போன்ற என்னை போன்ற ஒரு எளிய தமிழ் வழி மாணவனும் இந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு வித்திட்ட திராவிட இயக்க முன்னோடிகள் பேரறிஞர் அண்ணா, பெரியார், முதலமைச்சர் அறிஞர் கலைஞர் மற்றும் திராவிட மாடல் நாயகர் தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. ആരാണ് നിങ്ങളുടെ അച്ഛൻ? പെരിയാറോ? ആരാത് പെരിയാറ്? ഓ, നിങ്ങളുടെ അച്ഛൻ പെരിയാറാണോ? മലയാളികൾക്കും അച്ഛനാകാൻ ഇരുന്ന ആളാണ്. പക്ഷേ വൈക്കത്തോടെ തിരിഞ്ഞു വന്നു. അത് കാരണം നിങ്ങളുടെ സ്വന്തം അച്ഛൻ തന്നെ ആയി. മുത്തുകുമാരേട്ടാ, ഞാനും നിങ്ങളുടെ വഴിയാനേ. The legacy of பெரியார். சொல்லுங்க. இங்க இருக்கிற பாதி பேருக்கு பெரியார்னா யாருன்னு தெரியல. அப்புறம்னா அறிஞர் அண்ணா. சூப்பர். அறிஞர் அண்ணாவால் முத்துக்குமாரேட்டா நமக்கெல்லாம் அறிஞர் ஆயிட்டாரே. அதெல்லாம் யோசிக்கும் போது அப்படியே கூஸ் பம்ஸா இருக்குல்லங்க. ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இதெல்லாம் நடந்துச்சு? வேற எந்த காரணமும் கிடையாதுங்க. சூத்திரர்களுக்கு இங்க கல்வி கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு தர்மம் இருந்தது. அந்த தர்மத்தின் பெயர் தான் மனு தர்மம். மனு அதர்மம். அந்த அதர்மத்தின் படி சூத்திரர்கள் எல்லாருமே படிக்காம இருந்தோம். எப்ப வரைக்கும் தெரியுமா? 1967 வரையும். சும்மா சொல்லாத. அம்பேத்கர்னு ஒருத்தர் அப்பவே நல்லா படிச்சாரு. அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் அப்பவே நல்லா படிச்சாரு. அப்புறம் MC ராஜா இருக்காரு, சர்பிட்டி தியாகராயர் இருக்காரு, வஉசி பிள்ளை படிச்சவர் தான். இப்படி நிறைய இல்லையே, கைவிட்டுன்ற அளவுக்கு தானே இருக்கும். அவ்வளவு பேர் தான் படிச்சவங்களா இருந்தாங்க. அம்பேத்கருடைய காலத்துல முத்துக்குமார் அண்ணனோட தாத்தா படிச்சாரானா இல்லையேங்க. அயோத்திதாச பண்டிதர் காலத்திலயும் இவங்க தாத்தா படிக்கலனா
அன்னைக்கு படிச்சவங்களோட லிஸ்ட்னு எடுத்தோம்னா அந்த லிஸ்ட் எடுத்துடலாம். ஆனா இன்னைக்கு படிக்காதவங்க லிஸ்ட தான் எடுக்க முடியும். எப்போ வெறும் 30 கோடி முகமுடையார்னு இந்தியால பேசுனீங்கல்ல, அப்ப தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் கம்மியா தான் இருந்தது. கம்மியா இருந்த பாப்புலேஷன்ல படிச்சவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க, விரல் விட்டு எண்ணிரலாம். ஆனா இன்னைக்கு உலக மக்கள் தொகையின் முதல் நாடு சைனாவையெல்லாம் பீட் பண்ணி ஆச்சு 5-6 வருஷம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கல்வி கற்காதவர்களுடைய லிஸ்ட சீக்கிரம் எடுத்துடலாம். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லட்டுமா, என் ஆனந்தன் அப்படின்னு ஒருத்தருங்க 8th பாஸ் இல்ல ஃபெயில், செங்கோட்டையன்னு ஒருத்தருங்க 10th, சா ஜோசப் விஜய்ங்க +2. இப்படி விரல் விட்டு என்ற அளவுக்கு ஆட்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ரூட் மாஃபியா பண்றவங்க கிடையாது. வாட்ஸ்அப்ல வந்து நான் இப்படிடா அப்படிடா அதுடா இதுடான்னு சொல்றாலும் கிடையாது. இதுக்கெல்லாம் பெரிய ஃபீல்டு ஒர்க் வேணுங்க. 1965 இருந்து 2025 வரைக்கும் பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குதுங்க. கடந்த 60 ஆண்டுகளில் தமிழ்நாடு கல்வித்துறையில அடைந்த வளர்ச்சிங்கிறது மாபெரும் வளர்ச்சிங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுல அதுக்கு பேரு புரட்சி. இந்த புரட்சியினுடைய உச்சம்தான் கடந்த 5 வருஷங்க. திராவிட மாடல், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். நீ திமுக காரி, நீ இப்படிதான் புழுகுவ அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு நான் சொன்ன நினைச்சீங்களா? இப்பவே பாருங்க 10 பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நான் சொன்னா பெருமை பீத்துறேன். சரி, ஆமா, நான் பெருமையத்தான் பீத்துறேன். பலனடைஞ்சு கல்வி பெற்று சிறப்பா நிக்கிற முத்துக்குமார் அண்ணன் சொன்னா உண்மையா தானே இருக்கும். தென்காசியில் இருக்கும் சங்கர கோவில் இருந்து ஸ்வீடனுக்கு இந்த ஜேர்னிய அண்ணன் யாருக்கு சொல்றாரு தெரியுமா? நான் சொல்லுங்கண்ணா. கலைஞர் கருணாநிதினு கூட சொல்லலைங்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஏன் அந்த வார்த்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த தமிழுக்கு ஒரு பெருமை இருந்தது இல்லைங்க, அதான் முத்தமிழ். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த முத்தமிழும் சேர்ந்ததுதான் செம்மொழியான தமிழ் மொழியா. நாடக தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நாடக தமிழர்கள். இசைத்தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க, இசைத்தமிழ் நீ செய்த அருண்சாதனை. இயற்தமிழ்லயும் தனித்தனியா அத்தனை பேர் இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இயற்தமிழுடைய தந்தையாக நம்ம வள்ளுவர் இருக்காரே. வள்ளுவர் எழுதின குறள்களுக்கு பொருளுரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பொருள்படும் உரையை எழுதியவர் குறளோவியம் தந்த முத்தமிழறிஞர் தான். அது மட்டுமா, சிலப்பதிகாரத்துக்கு மாற்ற வான்கோழி. ஏன் சிலப்பதிகாரம்னு கேக்குறீங்களா? அதுல மலடி பொண்ணு, இதுல மலட்டு ஆணை பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு முத்தமிழ்லயும் வித்தகரானவர் தான் எங்க முத்தமிழறிஞர். அதனாலதான் அவரை முத்தமிழறிஞர்னே சொல்றோம். சரி, இது அவரோட பெருமைங்க. அவரால நாங்க பெற்ற பெருமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிற உங்க முதல்வர் விஜய் வரைக்கும் முத்தமிழறிஞருடைய ஆட்சியை தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. சங்கரங்கோயிலுக்கு முதல் முறையா ஒரு பஸ் ஒண்ணு போயிருக்கும்ல, அந்த பஸ் தான் அவரை தென்காசிக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கோம். எங்க முத்துக்குமார் அண்ணனுக்கு கிடைச்ச ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதுக்கு முத்தமிழறிஞர் தான் காரணம். முத்துக்குமார் அண்ணனுக்கு கிடைச்ச கல்வி இருக்குல்ல, அதுக்கு முத்தமிழறிஞர் தான் காரணம். ஆனா நம்ம முத்துக்குமார் அண்ணன் ஒரு இடத்துல கூட இன்னைக்கு பேசுற ஆட்கள் மாதிரி பேசல. என்ன பெருசா திமுக பண்ணி கிழிச்சது? எங்க அப்பா தானே என்ன படிக்க வச்சாரு, எங்க அப்பா தான் கஷ்டப்பட்டாரு, எங்க அப்பா தான் வேலைக்கு போனாரு, எங்க அப்பா தான் என்ன ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாரு. அப்படியா? அப்ப உங்க அப்பனோட அப்பா ஏன் உங்க அப்பாவை படிக்க வைக்கல அப்படின்னு தற்குறிகிட்டு கேட்க வேணாம், அதான் தற்குறின்னு ஆயிடுச்சு. ஆனா முத்துக்குமார் அண்ணன் மிக சிறப்பான உரை ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னோட யூஜி வரைக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்பம் 10 அடினா புள்ள 16 அடி. யாரு? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். முத்துக்குமார் அண்ணன் அதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. அண்ணன் சொல்லிருங்க. மற்றும் திராவிட மாடல் நாயகர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. திராவிட மாடல் சமர்ப்பிக்கிறேன், டெடிகேட் பண்றேன். இதுக்கு பேருதான் என்னன்றி கொண்டாருக்கு உய்வுண்டா உய்வில்லை, முத்துக்குமார் அண்ணனுடைய வெற்றி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பாதி எழுதுனா பாதி தாண்டா புரியும். நீங்க பாதி வரையும் எழுதுனதுக்கு காரணமே ஆதியில வந்த கலைஞர் தான்.
இதெல்லாம் உங்களுக்கு நாங்க இப்ப சொன்னா புரியாது, எங்க கிட்ட சண்டைக்கு வருவீங்க. ஆனா கூடிய சீக்கிரம் புரியும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச அரசியலே வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்தது மட்டும்தான். எவனோ 4 பேர் புழுகுறான்னு அதை நக்கிட்டு அத போய் மத்தவங்க கிட்ட வாந்தி எடுத்தீங்கல்ல, அவ்வளவுதான் உங்க அறிவுகள் எல்லாமே. குறைஞ்சபட்சம் அது ஒரு தடவையாவது அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கணும். நான் இன்னும் விஜயத்தா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் புருஷெல்லாம் கோச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன அந்த அக்கா யாரு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு கூவுனாங்கல்ல. இப்படி கடந்த ஆட்சியில எலெக்ஷன் டைம்ல வந்து பேசின ஒருத்தரையும் எங்க போனாங்க அப்படின்னு தேடுனா கூட கிடைக்க மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இது திராவிட மாடல், அது சோஃபா மாடல். சோஃபா மாடல் என்பது பணம் கொடுத்தால் பேசும். அதுதான் வீடியோ வந்துச்சுல, ஒரு அக்கா, அண்ணா வேண்டாண்ணா, நீங்க கஷ்டப்படாதீங்கண்ணா, நாங்க சம்பாதிச்சுக்கிறோம்ண்ணா, நாங்க வாங்கிக்கிறோங்கண்ணா, நாங்க பண்ணிக்கிறோம்ண்ணா, நீ சந்தோஷமா ஆட்சி மட்டும் பண்ணுண்ணா. 40 வருஷமாங்க, 40 வருஷமா இங்க இருந்துச்சுங்க, இப்ப பூட்டிட்டாங்க. மன்னிச்சிருங்க, நான் பூட்டின டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். 40 வருஷமா எப்ப பூட்டுவாங்கன்னு தெரியாம இருந்தது ஏன் தப்பா? முதல்ல அது 40 வருஷமா அங்க இருக்கானே தெரியாம இருந்ததே தப்புதான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆடியோ போட்டு வீடியோ போட்டு பேசி பொங்க வச்ச ஒரு ஆளை கூட இப்ப காணோம். குறைஞ்சபட்ச மாரல் கூட இல்லாம, மிக குறைஞ்சபட்ச மாரல் கூட இல்லாம அவரோட பசங்களே இன்னைக்கு வரைக்கும் பேசல. இப்படி பெத்த பசங்களையும் பெத்த புள்ளையும் கட்டின பொண்டாட்டியும் கட்டின புருஷனையும் பார்க்காத ஒருத்தருக்காக யாரெல்லாம் எதுக்காக பேசுனீங்கன்னு இப்பவாது புரியுதா? இது சோஃபா மாடல், வெத்து விளம்பர மாடல். அப்படி சொன்னா பொய்யே, உங்களை சிந்திக்க விடாம உங்க அறிவை தடுத்து வச்ச சோஃபா மாடல். முத்துக்குமாரன் திராவிட மாடலை பத்தி தன்னுடைய வாழ்க்கையில இருந்தே ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. முத்துக்குமாரண்ணன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சோறுமே திராவிட மாடலுக்கு உதாரணம் தான். எஸ், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மகத்தான மனிதனுக்கு நன்றி சொல்ல நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். தலைவா தலைவா, உங்களுக்கு பிஜிஎம் எல்லாம் வேண்டாம் தலைவா, நீங்க தான் எங்க பிஜிஎம்ஏ. அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துகளும் நன்றிகளும். திராவிட நாயகனுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நன்றியோட நிக்க மாட்டோம், பேசுவோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இனி நான் நீ நல்லா பேச வேண்டாம், நாம் எல்லோரும் பேசுவோம். தமிழ்நாட்டின் வெற்றிக்காக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.